Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து குறிப்பிட்ட குறிக்கோள் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட குறிக்கோள் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த குறிக்கோள் தான் அவனுடைய இருதயத்தை மாற்றுகிறது. தான் இன்னைக்கு சொல்ற சுவிசேஷம்னு. அந்த குறிக்கோளை பற்றி இங்கே சொல்லியிருக்கு பாருங்க. வாசிப்போம். 9 அதிகாரத்தில் 25 வசனம். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் நிச்சயடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். கிரீடத்தை மனுஷர்கள் என்று அழைக்கிறார். இவர் கிரீடமாய் இருப்பவர்கள் யார் அப்படிங்கிறார். சொல்லிட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். இயேசு வரும்போது நான் பெறப்போகிற கிரீடம் வேற ஒன்றும் இல்லை, அந்த கிரீடம் நீங்கள் தான் அது அப்படின்றார். ஜனங்களை ஒரு கிரீடம் போல அவர் பார்க்குறார். அதைத்தான் கிரீடம் என்றார். உலகத்தில் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவன் அழிஞ்சு போகிற ஒரு கிரீடத்துக்காக ஓடுறான். அதை கொண்டு போய் வீட்டில் வச்சு கொஞ்சம் வருஷம் ஆனோன்னா அது எல்லாம் மூஞ்சி காட்ட ஆரம்பிக்கிறது இல்லையா? அதெல்லாம் எத்து போய் ஒரு வழியாயிடும் கொஞ்சம் காலத்தில். ஆனால் அழியாத கிரீடம் ஒன்றை நாம் பெறப்போகிறோம். அந்த கிரீடம் என்னன்றாரு, மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம ஏற்படுத்துகிற வித்தியாசம் இருக்குது பாருங்கள். மற்றவர்கள் நம்மளால் மாற்றப்படுகிற, நம்ம மூலமாக கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்து அவர் மாற்றப்படுகிறாங்க, அதைத்தான் கிரீடம்னு சொல்கிறாரு. அதைத்தான் அப்படி சொல்கிறாரு. இது எப்படி ப்ராக்டிக்கலாக வாழ்க்கையில் எப்படி கொண்டாடுறது, அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு பிரதானமான இடம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேணும். இந்த இச்சையடக்கம் உள்ள வரணும். இச்சையடக்கம் வந்தால் தான் என்டியூரன்ஸ், ஸ்டாமினா வரும் வாழ்க்கையில், ஆவிக்குரிய ஸ்டாமினா, வெற்றிகரமாக வாழ்கிறதுக்கு. அப்போ இந்த இச்சையடக்கத்தை எப்படி கொண்டாடுறது அப்படிங்கிறத பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய வார்த்தை இதை நமக்குள்ளே உண்டாக்குகிறது. தேவனுடைய வார்த்தை இதை நமக்குள்ளே உண்டாக்குகிறது. பாருங்கள், 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்தை போங்க, அடுத்த அதிகாரத்துக்கு 10 அதிகாரத்தில் 11 வசனம் பாருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அதாவது பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு நடந்ததெல்லாம் எழுதி வச்சுருக்காங்களாம். எதுக்காக? நமக்கு திருஷ்டாந்தங்களாக, நமக்கு பாடமாக அமையும்படியாக, நமக்கு ஒரு லெசனாக இருக்கிறதுக்காக எழுதப்பட்டிருக்கு. அதனால் படிங்கன்றார். இதை படித்ததெல்லாம் தெரிஞ்சுங்கன்றார். அதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாரு. இயேசு இதில் எவ்வளோ மூழ்கி இருந்தார்ன்றதை கவனிங்க நீங்கள். இயேசு அவருக்குரிய சகிப்புத்தன்மையை பாருங்கள். அவர் எப்படி சிலுவையை சகித்தார், பாடுகளை சகித்தார், எவ்வளோ துன்பத்தை சகித்தார், எவ்வளோ சவாலான ஒரு வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை. ஒரு தவறும் செய்யாமல், ஒரு பாவமும் செய்யாமல் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், துப்பப்பட்டார், கேவலமாக நடத்தப்பட்டார். எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தார், எவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தார். அவருடைய சகிப்பு தன்மையை பாருங்கள். எவ்வளோத்தை சகித்தார், எவ்வளோ ஸ்டாமினா பாருங்கள், அவருக்கு எவ்வளோ தாக்கி பிடிக்க முடியுதுன்னு பாருங்கள். எங்கேருந்து வந்தது அது? வசனத்தினால், கர்த்தருடைய வார்த்தையினால் நிறைந்திருக்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணுறாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்ய முடியுமானால் நீங்கும்படி செய்யுன்றாரு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் சுதாரித்து சொல்கிறாரு, இல்லை என்னுடைய சித்தம் அல்ல, முடிய சித்தமே ஆக கடவுதுன்றாரு. அவருக்கு நல்லா தெரியும், கடவுள் இவரை மறிக்கிறதுக்காகவே இங்கே அனுப்பிச்சிருக்காரு. அதுக்காகவே ஒரு சரீரத்தில் இவர் அனுப்பிச்சார். திருத்துவத்தின் 2ஆம் நபராகிய இவரை ஒரு சரீரத்தை கொடுத்து மனுஷ சாயலில் இங்கே அனுப்பிச்சிருக்காரு. ஏன்னா ரத்தம் சிந்தக்கூடிய சரீரமாக இருக்கணும், சாகக்கூடிய சரீரமாக இருக்கணும். தெரிஞ்சே வர்றாரு, தெரிஞ்சே வாழ்கிறாரு. அவர் ஒரு சுவிசேஷத்துலையும் பார்த்தீங்கன்னா, மத்திய, மார்க், லூக்கா, யோவானில் பார்த்தீங்கன்னா இயேசு செஞ்ச ஊழியத்தெல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் ஒரு திருப்பு மன்னம் இருக்கும். அது என்னென்னா எருசலேமை நோக்கி போகிறது. கடைசியாக கொல்லப்படுறதுக்கு முன்னால் எருசலேமை நோக்கி போகிறாரு. அதை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்லியிருக்குது? he set his face to go to Jerusalem. அதாவது ஒரு பெரிய ஒரு உறுதியோடு சாகரத்துக்கு போறாருங்க. சாகரத்துக்கு எருசலேமை நோக்கி, சாக போறோம்னு தெரிஞ்ச எருசலேமை நோக்கி போறாராம். ஒவ்வொரு சுவிசேஷமும் அதை சொல்லுது. அப்போ என்ன ஒரு ஸ்டாமினா, எதை கட்டும் அஞ்சாத அப்பேற்பட்ட ஒரு ஸ்டாமினா, மனத்திடன் அவருக்குள்ளே இருக்குது. அந்த இருதயம், அப்படிப்பட்ட இருதயம் பாருங்க. அப்படிப்பட்ட இருதயத்தை தான் கர்த்தர் நமக்கும் தரணும்னு விரும்புகிறாரு. அது எல்லாத்தையும் சகிக்கக்கூடிய ஒரு இருதயமாக இருக்கிறது. அங்கே போகிறாரு, ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்குள்ளே போர்ச்சேவல் தேடிட்டு வர்றாங்க. அவங்க ஒன்றும் இவர் ஒளிஞ்சிட்டு இல்லை, தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு வர்றாங்க. இவரே போய் முன்னால் நிற்கிறாரு, நான் தான் போகலாமான்னு. பேதுருவுக்கு ரொம்ப துருவான ஆள், ஊழியக்காரர் பாருங்க. அவர் இயேசு கூட ஊழியக்காரராக இருக்கார், கத்தியும் கையுமா இருக்கிறார்.
எப்படிப்பட்ட ஊழியக்காரர் பாருங்க. அதுக்கு நீங்களும் எடுத்துக்காதீங்க. கத்தியும் கையுமா இருக்காரு. அவன் வந்து இவரை அரெஸ்ட் பண்ண உடனே எனக்கு வந்த கோபத்தில் ஒரு கத்தி எடுத்து அந்த பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் ஒருத்தனை காதை வெட்டி விட்டார். காதை வெட்டி கையில் கொடுத்துட்டாரு. இயேசு சொல்கிறார், அந்த சூழ்நிலையில் இயேசு சொல்கிறாரு, என்னுடைய பிதாவினத்தில் நான் வேண்டிக் கொண்டேன் என்றால் 12 லேகியோன் அளவுக்கு தேவதூதர்களை அனுப்பி என்னை காப்பாற்ற முடியும். அனுப்ப மாட்டாருன்னு நினைக்கிறேன், நீ அனுப்பியிருப்பாரு. ஆனால் அப்படி அனுப்பியிருந்தா வேத வசனங்கள் நிறைவேறாதே. என்னுடைய மரணத்தை குறித்து, சிலுவை பாடுகளை குறித்து, நான் செய்ய வேண்டிய பாவ பிராயச்சித்தத்தை குறித்து வேதம் போதிக்கிறது, அதெல்லாம் நிறைவேறாது. என்னுடைய சிலுவை மரணம் நிறைவேறாது. அதனால தான் நான் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளலை, அவரை அனுப்பலை. அந்த நேரத்தில் பாருங்க, வசனம் தான் அவருக்கு ஞாபகம் வருது. வசனத்தில் சொல்லி இருக்கிறது நிறைவேறாத அப்படின்னு யோசிக்கிறாரு. சிலுவையில் தொங்குறாரு. உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வர உழுத நிலம் போல் ஆயிற்று அவருடைய சரீரம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அவ்வளோ பாடுகள், ரத்தம் கொட்டுது, ரத்தத்தில் நனைஞ்சு இருக்கிறாரு, மரித்து கொண்டிருக்கிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் சங்கீதம் 22:1 அவருக்கு ஞாபகம் வருது. மனப்பாடமாக சொல்கிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டின்றார். சங்கீதம் 22:1. அப்போ அவருடைய நினைவில் என்ன இருக்குது? இவன் திட்டுறதை அவர் கவனிக்கல, இவன் துப்புனதை கவனிக்கல, இவன் கேலி பரியாசம் பேசுகிறத கவனிக்கல, இவரெல்லாம் இவரை பார்த்து நகைக்கிறத பார்க்கல. அவர் அதையெல்லாம் தாண்டி அதெல்லாம் சகிக்கிறது ஒரு பெரிய காரியமே கிடையாது. ஏன்னா அவருடைய உள்ளம் வசனத்தால் நிறைந்திருக்கிறது. அவர் சங்கீதம் 22:1 தியானிச்சுட்டு இருக்கிறாரு. ஆகவே என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீருங்கிறாரு. நான் சொல்கிறேன், வாழ்க்கையின் பல்வேறு கடின காலகட்டங்களில் கடந்து போகிற கிறிஸ்தவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கூட சகிக்கிறதுக்கு அவங்களுக்கு இது இல்லை பாருங்க. கொஞ்சம் கஷ்டம் வந்தாலே எங்கெங்க ஆண்டவர் கை விட்டாருங்க நம்மளை அப்படின்னு ஆண்டவரை தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நான் சொல்கிறேன், வசனத்தால் உள்ளத்தை நிரப்புனீங்கன்னா சகிப்புத்தன்மை ஒரு பெரிய காரியமாகவே இருக்காது. எல்லாத்தையும் சகிக்க முடியும். அன்பு சகலத்தையும் சகிக்கும். இருதயம் வேறு விதமான இருதயமாக இருக்கும். மற்றவன் சொல்கிறது, பேசுறது, அவன் துப்புறது, அவன் திட்டுறது, அதெல்லாம் உரைக்கவே உரைக்காது. வசனம் என்ன சொல்லியிருக்குது? கர்த்தருடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றினேன், அதை செஞ்சேன்னா அதுதான் பெருசாக தெரியும், இல்லைங்களா? சரி, ரெண்டாவது, ஒரு வாழ்க்கை குறித்த ஒரு பேலன்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது 11ஆம் வசனம், அதில் என்ன பார்த்தோம்? இப்போது இவைகளெல்லாம் திருஷ்டாந்தமாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. வேத வசனம் எதுக்காக எழுதியிருக்கு? நம்ம படிக்கிறதுக்காக, நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறதுக்காக எழுது. அதுதான் இப்போ சொன்னேன். ரெண்டாவது காரியம் என்னென்னா, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள அப்படின்ற வார்த்தையை கவனிங்க. ஏயான்ஸ் அப்படின்ற வார்த்தையிலேருந்து வருது. ஏயான்ஸ்னால் முடிவு யுகங்களில் வாழக்கூடிய மக்கள். எது முடிவின் யுகம்? முடிவின் யுகம்னா மேசியா வர்ற அந்த யுகம். மேசியா வர்றதுன்றது 2 ஸ்டேஜாக நடக்குது பாருங்க. யூதர்களுக்கு அதுதான் புரியாமல் குழம்பிட்டாங்க. 2 ஸ்டேஜாக நடக்குது. ஒன்று, அவர் முதல்ல வந்து மரியாளின் வயிற்று மூலமாக வந்து ஒரு பிள்ளையாக இங்கே வந்து பிறந்து வாழ்ந்து சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்து பரமேறி இருக்கிறார். அது முதல் வருகை. 2வது வருகைன்றது இனிமே வரப்போகிறார். அது 2வது வருகை. இந்த முதல் தடவை வந்தப்போ தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு. அந்த ராஜ்யத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். அந்த ராஜ்யத்தின் உபதேசத்தை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ராஜ்யம் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்குது. கண் காணாத விதத்தில் காணப்படாத ராஜ்யமாக இருக்குது. காணப்படுகிற ராஜ்யமாக வரப்போகிறது இயேசு வரும்போது. இந்த 2த்துக்கு நடுவில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த பழைய ராஜ்யம் முற்றிலுமாக ஒளி இல்லை, அது இன்னும் இருக்குது. அது மேலேயே இந்த புது ராஜ்யம் வந்துருச்சு. நமக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த ராஜ்யம் இப்போ கிரியை செய்து கொண்டிருக்குது. அப்போ பழைய ராஜ்யம் புதிய ராஜ்யம் 2 இருக்குது. அந்த நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த பழைய ராஜ்யம்லாம் ஒளிஞ்சு வெறும் இந்த புதிய ராஜ்யம் மட்டும் இருக்கிற மாதிரி கண்ணால் பார்க்கக்கூடிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு இயேசு வரப்போகிறார். அது நடக்க போகிறது. அவர் வரும்போது வேதம் சொல்லுது, கண் இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாகவும் நம்முடைய சரீர மாற்றங்கள்லாம் ஒரு கண் இமைக்கிற அந்த ஒரு செகண்ட், ஒரு நொடி பொழுதில் அப்படியே நம்முடைய சரீரம் அழியாத சரீரமாக மாறும். அப்படி மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் இப்போ மாற்றங்கள் அப்படியே ஏற்படுறதில்ல. ஒருத்தர் சொல்கிறார், நான் ஞானஸ்தானம் எடுத்தேங்க, அடுத்த நாள் பார்த்தேன், ஒன்றுமே மாற்றம் இல்லை. அவருக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. அடுத்த நாள் ஒன்றுமே, இவர் என்ன நினைச்சார்? ஏசு வந்துட்டாருன்னு நினச்சார், அது தெரியல. அடுத்த நாள் இப்படி ஒரு மாற்றம் ஏற்படும். நான் சொன்னேன், பாவ உலகத்தில் இருக்கிற, ஆகவே இங்கே வந்து அந்த மாதிரி நொடி பொழுதில் மாறுற வேலை நடக்கிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். அப்படி தான் மாறும் இப்போது அப்படின்னு அப்படி சிலர் நினைக்கிறாங்க. உடனே மாறிடணும், ஒரு மேஜிக் மாதிரி அப்படின்னு.
அது வந்து 2ஆம் வருகையில் நடக்கிறது. இந்த வருகையில் அப்படி இல்லை. இப்போ தேவனுடைய ராஜ்யம் வந்து கிரியை செய்து கொண்டிருக்குது. இன்னும் சிலர் அதை விட இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் இருக்காங்க. அவங்க என்னென்னா, என்ன யாரும் மாற்றவே முடியாதியா, இப்படி இருந்துட்டேன் நான் எங்கே ரட்சிக்கப்பட்டு என்ன மாதிரி என்ன பண்ண போகிறேன்றாங்க. நான் சொல்கிறேன், தப்பாக இடம் போட்டீங்க. தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குது, அதனுடைய வல்லமை வந்திருக்குது, அதனுடைய வார்த்தை இருக்குது, அதனுடைய ஆவியானவர் வந்திருக்கிறாரு. நிச்சயமாக இந்த ராஜ்யத்தின் வல்லமை உங்களை மாற்றும். விசுவாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, வசனத்தை கையில் எடுத்தீங்கன்னா, அதை தியானிச்சிங்கன்னா, அதை நம்புனீங்கன்னா, வாழ்க்கை படிப்படியாக மாறுவதை காணுவீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மாறி முழுமையாக மாறுறத கவனிப்பீங்க. மாவு எப்படி புளிக்குது காலையிலக்குள்ளே, உள்ளே வச்சா அப்படி காலையிலக்குள்ளே எல்லாம் புளிச்சிடுது. அந்த மாதிரி இந்த சுவிசேஷம் உள்ளே புகுந்து வேலை செஞ்சு ஆளையே முழுமையாக மாற்றிவிடும். அது நடக்குது இப்போ. சரி, அப்போ மாற்றத்தை சரியாக புரிஞ்சுக்கலாம். 3வது ஒரு காரியம் என்னென்னா, 12ஆம் வசனத்தில் சொல்லியிருப்பாருங்க, இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். சிலர் நினைக்கிறாங்க, நான் நிற்கிறவன், எனக்கு ஒன்றும் யார் உதவியும் தேவையில்லை, நானே நின்றுக்குவனாக்கும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நிற்கிறவன். ஜாக்கிரதையாரு அப்படிங்கிறாரு. விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருன்றார். சொல்லிட்டு சொல்கிறாரு, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. எல்லா மனுஷருக்கும் நேரிடுற சோதனை தான் உங்களுக்கு நேரிடுது. ஆகவே தான் நம்மளை கர்த்தர் ஒரு கம்யூனிட்டியில் வைக்கிறார், ஒரு சமுதாயத்தில் வைக்கிறார், சபை என்கிற ஒரு சமுதாய சூழலில் வைக்கிறார். எதுக்கு நம்மளை ஒன்று கூடி சேர்ந்து வர சொல்கிறாரு? இங்கே எதுக்கு கூடி வர சொல்கிறாரு? எதுக்கு கூடி வர சொல்கிறாரு? ரொம்ப முக்கியமான காரியம். நீங்கள் பாட்டுக்கு வீட்டில் 4 சவருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நானே படிச்சுக்கிறேன், நானே இது பண்ணிக்கிறேன், எனக்கு ஒன்றும் கோயிலெலாம் தேவையில்லைன்னு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கு வர்ற பிரச்சனையை பார்க்கும்போது சிலர் மாதிரி ஆகிடுவீங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, என்ன மாதிரி இந்த உலகத்தில் எவனுமே பாடுபட்டது கிடையாதுயா அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுது. நான் சொன்னேன், உலகம் முழுக்க போயிருக்கீங்களா? நீங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு வந்துட்டீங்களா? கரெக்டாக செக்அப் பண்ணிட்டீங்களா? உங்களை மாதிரி எவருமே பாடுபட்டது இல்லையா? எனக்கு தெரியுங்க, என்ன மாதிரி யாருமே பாடுபட்டுருக்க மாட்டாங்க. இந்த அம்மா அந்த தெருவை தாண்டி போனதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் தன்னை மாதிரி உலகத்திலே அவரும் பாடுபட்டது இல்லைன்றாங்க. அதான் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு பாருங்கள். கல்யாண கார்டெல்லாம் கொடுத்தாச்சு, 4 நாளைக்கு முன்னால் கல்யாணம் வேணான்ருச்சு. ஏன்னா ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு முடிஞ்ச உடனே ஒரு 7-8 பேர் சேர்த்துட்டு காஃபி ஷாப்புக்கு போவாங்களாம். இங்கே நம்ம சென்னையில் அங்கே போயிட்டு பேசும்போது இந்த 7-8 பேர் எல்லாம் கல்யாணம் ஆனவங்க. இந்த ஒரு பொண்ணை பிடிச்சி வச்சுட்டு, கல்யாணம் ஆறு போகிற பொண்ணை வச்சுக்கிட்டு, கல்யாணம் பண்ண போறியா? ஐயோ எங்கள் வீட்டில் அந்த ஆள் மோசமான ஆள், இவனை கட்டி வச்சுட்டாங்க, நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு ஒன்றா கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த பொண்ணு முடிவுக்கு வந்துருச்சு. எனக்கு 7-8 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாம் கல்யாணம் ஆனவங்க, ஒருத்தர் கூட சந்தோஷமாக இல்லை, இதில் நான் கல்யாணம் பண்ணணுமா, எனக்கு தேவையா அப்படின்னுது. நான் பேசினேன் அதுக்கிட்ட. நான் கேட்டேன், எத்தனை பேர் கூடி வரீங்க நீங்கள்? சாயந்தரம் வந்து 7-8 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க வேலை முடிஞ்ச உடனே. எத்தனை பேருன்னு? ஒரு 7-8 பேர் 9 பேர் கூடி வருவோம். நாங்கள் அரட்டை அடிச்சுட்டு பேசிகிட்டு இருப்போம். அப்போ தான் இந்த பேச்சு வந்தது. எத்தனை பேர் உங்க கூட வேலை செய்கிறாங்கன்னு? 2000 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன், மீதி இருக்கிற 1992 பேர் எங்கே போனான்? அந்த பொண்ணுங்கள்லாம் எங்கே போச்சு? அது எல்லாருக்கும் நல்ல கணவர் இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது. எப்படா வேலை முடியும்னு காத்திருந்து எல்லாம் ஓடி இருக்கிறாங்க வீட்டுக்கு. என்ன ஒரு குட்டையில் ஊர்ன மட்டங்கிறாங்களே, அந்த மாதிரி எவ்வளோ ஒரு தப்பான ஒரு பிக்சரை உண்டாக்கிட்டீங்க. ஒரு 7-8 பேர் சொல்கிறத வச்சு இதுதான் உலகம், திருமணமே சரி கிடையாது, திருமணமே அவசியம் இல்லை, உலகத்திலேயே யாரும் சந்தோஷமாகவே இல்லை. என்ன ஒரு முடிவு? எங்கேயோ உலகத்தில் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு தெருவை கூட கடந்து போனதில்லை. உலகத்திலே யாருமே சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வர்றது ரொம்ப பெரிய தப்பு. அதனால தான் இப்படி கூடி வர்றது அவசியம். இன்னைக்கு காலையில் கூட நான் பிரசங்கம் பண்ணிட்டு இறங்கும்போது கேட்டேன், ஒரு பிள்ளை ஆஸ்பத்திரியில் இருக்குது, ரொம்ப டேஞ்சரான நிலையில் இருந்து நான் போய் பார்த்துட்டுலாம் வந்தேன். ரொம்ப முடியாதுன்ட்டாங்க, உயிரை போய்டுங்கிற மாதிரி பேசிட்டாங்க டாக்டர்கள்லாம். ஆனால் அந்த பெற்றோர் ரொம்ப விசுவாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவரை நம்பியிருந்தாங்க. இன்றைக்கி அந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சிருக்குது, நல்லா இருக்குது. இன்னொருத்தவங்களை சந்தித்தேன். அந்த ஒரு பையன் அமெரிக்காவிலேருந்து வந்து என்னை இன்றைக்கி பார்த்தான். அந்த பையன் கொஞ்சம் சின்ன பையனாக இருக்கும். அவங்க அப்பா இறந்துட்டார் திடீர்னு. ஒரு மிஷினரியாக இருந்தவர், ஒரு நார்த் இந்தியாவில் வேலை செஞ்சுட்டு இருந்தவர். திடீர்னு இறந்துட்டார். ரொம்ப சோககரமான ஒரு காரியம். அப்போ இவங்க வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப பாடுபட்டாங்க. அந்த காலத்தில் எனக்கு அவங்களுக்கு தெரியும், அவங்க கஷ்டத்தை நான் பார்த்துருக்குறேன், நல்லா தெரியும் எனக்கு. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு வந்து பார்த்து, நான் தான் அந்த பையன். இப்போ நல்லா 30 வயசுக்கு வளர்ந்துருக்கிறாரு,
நல்லா இருக்கார், அமெரிக்காவில் நல்ல வேலையில் இருக்கார், நல்லா கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு, குடும்பமே நல்லா இருக்குது, வாழ்ந்துருக்கு. நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வரணும். இங்கே வந்தால் வாழ்க்கையே தோல்விங்கிற பிக்சர் மாறி வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது, பல்வேறு போராட்டங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லா போராட்டத்திலையும் கர்த்தர் ஜெயத்தை தருவார். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. தகப்பனே செத்து போயிட்டாரு, செத்து போயிட்டு இந்த பசங்க தெற்கதையே நிற்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு 2 பேரும் நல்லா இருக்கிறாங்க, குடும்பமே நல்லா இருக்குது. கர்த்தர் கதையே மாற்றக்கூடியவர். இதெல்லாம் கேட்கணுங்க. அதுக்கு தான் ஒரு சமுதாயத்தில் நம்மளை வச்சிருக்காரு. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் உற்சாகம் அடையணும்னு தான் நம்மளை வச்சிருக்கிறாரு. அப்போ எப்படி நீங்கள் இந்த இச்சை அடக்கத்தை வளர்த்துக்க போகிறீங்க? சரியான ஆட்டிடியூட், எது முதல் வரணும், எது 2வது வரணுன்றதெல்லாம் எப்படி தெரிய போகுது? இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் வசனத்தை கேட்டு மற்றவர்களோட பழகி இப்படியெல்லாம் வந்தால் தான் எது வாழ்க்கையில் முதலாவது வரணும், எதை கரெக்டாக வைக்கணும், அவங்க எப்படி வெற்றி பெற்றாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி மாறிச்சு, அவங்களுக்கு எப்படி கத்துறது, இதெல்லாம் பார்க்க முடியும், தெரிஞ்சு கொள்ள முடியும். இல்லைன்னா நமக்குள்ளேயே ஒரு 4 செவத்துக்குள்ளே உட்காந்துட்டு குட்டையில் மூடுற மட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்க வேண்டியது தான். உட்காந்துட்டு நம்ம எதையாக நினச்சிட்டு இருக்க வேண்டியது தான். அது சரி கிடையாது. கடைசியா 13ஆம் வசனம், மனுஷனுக்கு நேரிட்ட சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷருக்கும் நேரிட்ட சோதனை தான் உங்களுக்கு நடக்குது. உங்களுக்கு ஒன்றும் ஒருத்தர் சொன்னாங்க, நான் 100 கோடி மக்களில் நான் ஒரு ஆளியா, என்ன மாதிரி அவரும் பாடுபட்டு இருக்க மாட்டாங்க. நான் ஒரு தனித்தன்மை கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் வர்ற பாடு தான் உங்களுக்கு வந்தது. உங்கள் பாடு எல்லா வீட்லேயும் நடக்கிற பாடு தாங்க. ஒரு சாவு வீட்டுக்கு போனால் அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு நடந்தது எவனுக்கும் நடக்கக்கூடாது. நான் சொன்னேன், எல்லா வீட்லேயும் நடக்குதுங்க. எங்கள் வீட்டில் நடந்துருக்குது, பக்கத்து வீட்டில் நடந்துருக்குது, எல்லார் வீட்லேயும் நடந்துருக்குது. சாவுன்றது எல்லா வீட்லேயும் நடக்குது. இது ஒன்றும் யார் வீட்லேயும் நடக்கலைன்னு சொல்லவே முடியாது. எல்லாரும் படுற பாடம் தான் நாமளும் பட்டுட்டு இருக்கிறோம். நம்ம ஒன்றும் 100 கோடி பேரில் ஒரு ஆள் கிடையாது. ஆனால் அது விசேஷம் என்னன்னா, மனுஷருக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். என்ன எப்படி உண்மை உள்ளவராக இருக்கிறாரு? உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும் பணியான போக்கையும் உண்டாக்குவார். ஒருபோதும் உங்கள் திராணிக்கு மேலே சோதிக்கப்பட மாட்டீர்கள். இதை நான் ஜெயித்து மேலே வர முடியாதுங்கிற சூழ்நிலை வாழ்க்கையில் உண்டாக சான்ஸே கிடையாது. வேதம் சொல்லுது. அது வராமல் கர்த்தர் பார்த்துக்குவார் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, கர்த்தர் உண்மை உள்ளவர். அந்த சோதனையிலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிற வழியை உண்டாக்குவார். வழியே இல்லைன்னு நீங்கள் நினைக்கும் போது 1000 வழிகளை அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். உங்கள் சோதனையிலிருந்து தப்பிக்கிற வழி அவர் உண்டாக்குவார். எல்லாம் பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உண்மை உள்ளவர், தேவன் உண்மை உள்ளவர், தப்பிக்கிற வழியை உண்டாக்குகிறவர், என்னுடைய பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிற வழியை உண்டாக்குகிறார். 1000 வழிகள் அவருக்கு தெரியும். அதுதான் உண்மை. இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது அதை சொல்லிகிட்டே போங்க. பார்க்குறவங்களாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், தப்பிக்கிற வழியை உண்டாக்குறாரு. கஷ்டப்படுறவங்கள பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழியை உங்களுக்கு காண்பிப்பார். நிச்சயமா தேவன் உண்மை உள்ளவர். அதுக்கு தான் இப்போ வரணுன்றது, கேட்கணுங்கிறது. வீட்டில் கதவை சாத்திட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அது வராது. அவநம்பிக்கை தான் உண்டாகும். கேட்கணும். கேட்கறது மட்டும் இல்லை, இந்த மாதிரி மக்களை சந்திக்கணும். அவங்க 2 பேரை சந்திச்சது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் எப்படி ஒரு பெரிய அற்புதமான திருப்பத்தை கொண்டு வந்திருக்காருன்னு பார்க்கும்போது ஏன் உள்ள மகிழுகிறது. எனக்கும் கர்த்தர் செய்வார், ஏன் சூழ்நிலையில் திருப்புவார் என்ற நம்பிக்கை உண்டாகிறது. நான் சொல்கிறேன், உங்கள் சூழ்நிலையில் அவர் திருப்புவார். இப்படித்தான், இவ்விதமாக தான் என்டியூரன்ஸ் உண்டாகிறது. என்டியூரன்ஸ்னா என்ன? ஸ்டாமினா. வாழ்க்கையின் சகல போராட்டங்கள் மத்தியிலும் முன்னேறி சொல்லக்கூடிய சக்தி. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு இப்படி தான் உண்டாகிறது. அதான் சபை முக்கியம், பிரசங்கம் முக்கியம், கர்த்தருடைய வார்த்தை முக்கியம், எல்லாம் முக்கியம். ஏனென்றால் அப்படி தான் ஸ்டாமினா உண்டு பண்ணுகிறார். எத்தனை பேருக்கு ஸ்டாமினா தேவை இன்னைக்கு? நான் சொல்கிறேன், அளவு கடந்த ஸ்டாமினாவை கர்த்தர் தள்ள வர்றவர்களாக இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே,
அற்புதமான சத்தியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய இந்த அருமையான சுவிசேஷத்தை கேட்க செய்தீர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு எங்களுக்காக செய்தது இவையெல்லாம் கண்டு மகிழும்படியாக செய்தீர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆழமாக எங்கள் உள்ளங்களிலே அது பதியட்டும், இதில் எங்கள் உள்ளங்கள் மகிழட்டும். இது அநேகருக்கு நாங்கள் சொல்லும் வரை எங்களுடைய மகிழ்ச்சி நிறைவடைவதில்லை, அனைவரோடு பகிர்ந்து கொள்ளுகிற வரை எங்களுடைய மகிழ்ச்சி நிறைவடைவதில்லை என்பதை அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களாக எங்களை மாற்றுவீராக. உள்ளங்கள் மகிழ்ச்சியால் நிறையட்டும். எல்லா வாழ்க்கையின் சவாலான சூழ்நிலையின் மத்தியிலும் வெற்றி நடை போடுகிறவர்களாக, முன்னேறி செல்கிறவர்களாக, திட நம்பிக்கை உள்ளவர்களாக, ஸ்டாமினா உள்ளவர்களாக, என்டியூரன்ஸ் பவர் உள்ளவர்களாக முன்னேறி செல்ல நீர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.